திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு ஜூலை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். மீனராசி. மீனராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ராசிக்குள்ள ஜென்ம சனி பகவான் உட்கார்ந்திருக்கார். அவர் யார்? உங்களுக்கு 12ஆம் அதிபதியான சனி ஜென்மத்தில் உட்கார்ந்திருக்கார். இந்த மாதம் சனி வக்ரமாகிறார். 13ஆம் தேதிக்கு மேல இருந்து நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதி ஆக போகிறார். உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் தொழில், லாபங்கள், பண வரவு, பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், தீர்த்த யாத்திரைகள், தான தர்மங்கள், அன்னதானம் இதெல்லாம் நிச்சயமா செய்வீங்க. ஒருவேளை சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு லாபஸ்தானாதிபதி பணம் இழக்கிறது, லாபத்தை குறைக்கிறது, ஏதாவது ஒரு வழியில ஒரு சின்ன சின்ன சிம்டம்ஸ்ல நமக்கு கெடுத்து விட்டுருவார். ஏன்னா வருஷத்துக்கு 3 முறை சனி வக்ரம், அதாவது 3 மாத காலங்கள் சனி வக்ரமாகும். அந்த வக்ர காலத்துல மட்டும்தான் வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகத்தை ஜெயிக்க முடியும். மற்ற 9 மாதங்களும் அவங்களுக்கு பெரிய வளர்ச்சிகள் இருக்காது. இப்போ வக்ரம் அப்படின்னா வேகம், அதிக வேகம், பிடிவாதம், ஸ்பீடா செஞ்சுட்டு அதுல ஒரு ரிசல்ட் எடுக்கிறது, இதெல்லாம் வக்ரம். அப்போ லாபஸ்தானாதிபதியான சனி வக்ரம் ஆகும் பொழுது நல்லதே. வக்ரமான ஜாதகர்களுக்கு, வக்ரமாகாத ஜாதகர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க. அடுத்தது செவ்வாய் உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியானவர் 6ஆம் வீட்டுல போய் கேதுவோட இருக்கிறார். 2 கூடையவர் 6ல் இருக்கிற வரைக்கும் கடன் கட்டுறது, பொருளாதாரத்துல கொஞ்சம் பிரச்சனைகள், கொஞ்சம் நோய் நொடிகளுக்கு செலவு பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு, அப்பாவுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள், உயர்கல்வி படிப்பதற்குண்டான ஏதாவது ஒரு செலவுகள், அதற்குண்டான ஞானம் இதெல்லாம் கொடுத்துருவார். ஏன்னா கேதுனா ஞானம். எந்த இடத்தில் கேது இருக்கின்றதோ அதனுடைய ஞானத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டதே. அப்ப எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் அந்த கிரகத்துக்கு உண்டான அந்த நல்லது கெட்டது, ஏன் ஜெயிக்கல, எதற்காக அது நடக்கல அப்படிங்கிற விஷயத்த கேது கொடுத்து விடுவார். அப்ப இந்த மாதம் கேது சேரும் பொழுது உங்களுக்கு 2 9 கூடையவராக இருந்தால் அப்பா மூலமாக பூர்வீக சொத்துக்கள், பொருளாதாரம், பணம் வரது ஏன் வரல அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் இந்த கேது கொடுத்து காட்டி கொடுத்து அதுக்கு வெற்றியையும் கொடுத்து விடுவார் அப்படிங்கிறதா உண்மை. அடுத்தது சுக்கிரன் 3 8 கூடையர் 3ஆம் வீட்டிலே ஆட்சி பலம் பெறுகிறார், 9ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ எப்பவுமே சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றா அது 3ஆம் இடமா இருக்கலாம், கடுமையா முயற்சி செய்வீங்க, செஞ்சு ஜெயிச்சிருவீங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் 3ல சுக்கிரன் இருந்தா கைப்பகுதியில் மகாலட்சுமி வாசம் பண்றாங்கன்னு அர்த்தம். இந்த மாதம் பணப்புழக்கம் உண்டு உங்களுக்கு. எப்படி பணம் ரோல் ஆகும்? கலைகள் சார்ந்த விஷயங்கள், பாட்டு, நடனம், எக்ஸ்ட்ரா கரிக்குலர், ஸ்போர்ட்ஸா இருக்கக்கூடிய எல்லாத்துலயும் வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. அவரே 8ஆம் அதிபதியுமாக இருக்கிறதுனால ஜாதகம் வந்து நல்லா இருக்குதுன்னா 8ஆம் இடங்கிறது விபரீத ராஜயோகம். 8ஆம் இடம் உழைப்பில்லாம திடீர் வரக்கூடிய பண வரவு. அப்ப 8ஆம் அதிபதி 3ல் ஆட்சி பலம் பெறும் பொழுது கண்டிப்பாக திடீர் பண வரவு, ஷேர் மார்க்கெட்ல யோகம், பிட்காயின்ல யோகம், இது போல சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க பண்றதுல பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஜாதகம் சரிங்களா, பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருக்கிறது நல்லது உங்க ஜாதகம் தசாபுத்தி கிரகங்கள் ரீதியாக. அடுத்தது புதன் வந்து 4 7 கூடையவராகி 5ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். அப்ப வீடு, மனை, சொத்துக்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வர்றது, பார்ட்னர் போட்டு தொழில் பண்றது, ஒரு நிம்மதி, அவர்கள் மூலமா உங்களுக்கு அவருக்கு லாபங்கள் ஏற்படுத்துறது, ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது, தாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது, இதெல்லாம் 18ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். அந்த 18ஆம் தேதி புதனும் வக்ரம் பெறுகிறார். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும். அப்ப புதன் வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு நான் இப்ப சொன்ன இந்த பதில் வந்து இன்னும் அதிகமாகும். இல்ல புதன் வக்ரம் இல்ல அப்படின்னா இது சார்ந்த விஷயத்துல கவனமா இருங்க. குடும்ப விஷயத்துல, அம்மா அப்பா விஷயத்துல, குழந்தைகள் விஷயத்துல, கணவன் மனைவிக்குள்ள, திருமணம் சார்ந்த விஷயத்துல இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. இருக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம். அப்ப 5 7 தொடர்பு ஏற்பட்டா வீட்டுல ஒரு குழந்தை, மழலை செல்வம் ஏற்படும். அதிர்ஷ்டமான கணவர் அமைவாங்க, அதிர்ஷ்டமான மனைவி அமைவாங்க, எதிர்பார்த்த வடன் கிடைக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். வக்ரம் இல்லைன்னா 18ஆம் தேதிக்கு முன்னாடி இந்த விஷயம் செஞ்சிருங்க. வக்ரமாக இருந்தா 18ஆம் தேதிக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா இது ஸ்பீடா நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அடுத்தது சூரியன் 6 கூடையவர். அப்ப 6 கூடையவரான சூரியன் உங்களுக்கு இத்தனை நாள் 4ஆம் இடத்துல இருந்து குருவோட சேர்ந்து சிவராஜ யோகமாக வேலை செஞ்சுட்டு இருந்தது. இப்போ அதுவும் 16ஆம் தேதி வரைக்கும் அப்படியே தான் இருக்க போகுது. அதுல எந்த மாற்று கருத்துக்களும் கிடையாது. இப்ப ஏற்புகள், வீடு, மனை, சொத்துக்கள், ஒரு நோய்க்கு ஒரு மருந்துகள் செலவு அதிகமாகிறது, ஒரு கடன் வாங்கி வீடு கட்டக்கூடியது, லோன் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார். அடுத்தது இந்த சூரியன் புதனோட சேர்ந்து புதாத்வி யோகமாக வேலை செய்யும். நல்ல படிப்பு, நல்ல குருமார்கள் அமைவது, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைப்பது, படிப்புக்குண்டான வேலை, படிப்புக்குண்டான அடுத்த கட்டத்துக்கு போறது, அடுத்த ஸ்டேஜுக்கு போறது. சூரியன் புதன் அப்படின்னாலே அதிகமான படிப்பு, அதிகமான அறிவு அப்படின்னு அர்த்தம். அதுல ஒரு வளர்ச்சி, யாருக்காவது படிப்புக்குண்டான வேலை கிடைக்கல, திறமைக்குண்டான சம்பளம் கிடைக்கல, படித்த படிப்புக்குண்டான உழைப்புக்குண்டான ஊதியம் கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் வேணும், இன்னொரு வேலைக்கு போறோம், ஏன்னா இடமாற்றத்தையும் கொடுக்கும்.
இன்னொரு இடத்துக்கு போறோம், வேற கம்பெனிக்கு போறோம், வேற காலேஜ் போறோம், வேற ஸ்கூலுக்கு போறோம் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா தாராளமாக இந்த புதன் அதை செயல்படுத்தி கொடுப்பார். அப்ப இந்த காலகட்டங்களை அதை மூவ் பண்றப்ப அது நன்மையாகவே நடக்கும் அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை. இது எல்லாமே கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் ஓரளவுக்கு 70ல இருந்து 80 வரைக்கும் நற்பலன்களையே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லாம கும்பம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஜென்மசனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாதகத்தை மட்டும் கொஞ்சம் உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஜோசியரை மட்டும் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதம் எப்படி கொஞ்சம் பண வரவு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது. அதற்குள்ள தெய்வ வழிபாடுகளும் பண்ணிக்கொள்வது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும். இதெல்லாமே உங்களுடைய தசாபுத்தி படி ஜாதக ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம்.